எங்கேயோ பெல் அடிக்கிற சத்தம் கேட்குதே, ஊருக்குள்ளார எங்கேயோ பஞ்சு மிட்டாய்க்கார அப்பா வந்திருக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சி வளைச்சி பார்த்தா நம்ம வீட்டு வாசல்லே நின்றுட்டுருக்காரே. நம்ம வீட்டு வாசல்ல பஞ்சு மிட்டாய்க்காரர் அப்பாவை பார்த்ததும் தம்பியும் பாப்பாவும் கூட்டிட்டு படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த புக்கை, அம்மா நாங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் படித்து முடிச்சிட்டோம்மா, இதுக்கு மேலே அந்த புக்கு இருந்து என்னம்மா பண்ண போகுது, புக்காச்சு எடுத்து வச்சுக்கிறோம், எழுதின நோட்டெல்லாம் என்னம்மா பண்ண போகுது, அந்த நோட்டை கொடுத்துட்டு பஞ்சு மிட்டாய் வாங்கிக்கிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்குறாங்க. எனக்கு அப்படியே பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சுங்க. நம்மளும் சின்ன வயசில் அப்படி தானே புக்கெல்லாம் கொடுத்துட்டு பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டோம். சரி போனால் போதும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க. ஊருக்குள்ளார பஞ்சு மிட்டாய்க்காரர் அப்பா வந்துட்டாவே படித்து முடித்த புக்கை போட்டு நாங்கள் பஞ்சு மிட்டாய் வாங்கிறதுக்கு கொஞ்சம் கூட அசிங்கப்பட மாட்டோம். சின்ன வயசுலேருந்தே அப்படி தாங்க. நீங்கள் எப்படி இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே பஞ்சு மிட்டாய் புக்கை போட்டு வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா, என்ன ஏது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பஞ்சு மிட்டாய் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு அப்படியே ஒரு ஷேரையும் பண்ணி விட்டுட்டு போயிடுங்க.